நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்க கம்பெனியான ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் வந்து ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. அந்த கம்பெனி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் ஏரியாவை நாங்க வந்து டார்கெட் பண்ண போறோம். அந்த ஒரு ரீஜன்ல நல்ல ரெவன்யூ வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்ற ரீசன்னால அங்க நாங்க டார்கெட் பண்ண போறோம். எஸ்பெஷலா அசாம் வந்து டார்கெட் வந்து பண்ண போறோம். அங்க இருந்து 15% ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவங்களோட டோட்டல் ரெவன்யூல 15% ஆஃப் த ரெவன்யூ அங்க இருந்து மட்டுமே ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இப்போ இது வந்து 17% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கதா சொல்றாங்க. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லைக் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக நிறைய சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரோடு, ரயில்வேஸ், ஹவுசிங், அப்புறம் வந்து இங்க எலக்ட்ரிபிகேஷன் பண்றதுக்காக இந்த மாதிரி இடத்துல கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்டிங் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்க ரீசனால ரூரல்ல இருக்கிறவங்க எல்லாருமே அடுத்த லெவல் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால இங்க சோலார் இனிஷியேட்டிவ் வந்து நடக்குது. இது எல்லாத்துக்குமே இங்க கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படும். அதனால ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் ஒரு பெரிய மூமெண்டமா இருக்க போகுது. அடுத்த 4 இருந்து 5 வருஷத்துக்கான growth மூமெண்டம் வந்து இந்த ஒரு ஏரியால இருந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏற்கனவே 15% டோட்டல் ரெவன்யூ, அது வந்து இப்ப 17% இந்த ஒரு ஏரியால இருந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கதா சொல்றாங்க. சோ அதனால அந்த ஒரு ஏரியால நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே ரெவன்யூ வந்து லாஸ்ட் ஒரு 4 வருஷத்துல டபுள் ஆயிருக்கு இந்த ஒரு ஏரியால இருந்து மட்டுமே. அந்த ஒரு ஏரியால உள்ள சிட்டி ஸ்பெசிபிக்கான சிட்டிஸை பொறுத்தல அந்த இடத்துல சூப்பரான growth இருக்கு. லைக் வந்து இந்த குவாஹாட்டி, சில்லாங், அகர்டாலா இந்த மாதிரி இடத்துல வந்து நல்ல growth வந்து இருக்கு. அந்த சிட்டிஸ் எல்லாமே சூப்பரா growth ஆயிட்டு வராங்க. சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் அந்த இடத்துல growth இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கேபிள்ஸோட ரெக்யர்மெண்ட் இருக்கும். சோ அதனால ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ்க்கு ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. சோ இதனால எங்களோட கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கம்பெனி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி இப்ப கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னா ஸ்டாக்கோட பிரைஸ் ட்ரேடிங்ஸ் வந்து இப்ப 21 வந்து இருக்கு. ஆவரேஜா 20 தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். 20 கீழே வருமா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப 940 ருபீஸ்ல இருக்கு. 900 கீழே வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்தது அப்படின்னும் போது அதுக்கு மேல போயிடுச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா வந்து நம்ம 700 கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜியோ கம்பெனியோட ஐபிஓ வரதுக்கான பிளான் இருக்குல்ல. சோ அதுக்கான ஒரு ஃபைலிங்ஸ் வந்து இந்த மே மாசம் போல வந்து கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. 40,000 இருந்து 50,000 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ வந்து வர போறாங்க. 2.5% இருந்து 3.5% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாமே விற்க போறாங்க. எக்ஸிஸ்டிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல பெரிய நிறுவனங்களா வந்து வரது மெட்டா, கூகுள் இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே உள்ள இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஸ்டேக்ஸ் வித்துட்டு வெளியே போறதுக்கான பிளான் வந்திருக்காங்க. ஸோ இதை தாண்டி இந்த கம்பெனியோட அந்த ஓவரால் வேல்யூவேஷனே வந்து $180 பில்லியன் வேல்யூவேஷன் உள்ள ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் 2026 அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலுமே சூப்பரா வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 11% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. 7,000 கோடி ரூபாய்க்கு மேல நெட் ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்றாங்க. ரெவன்யூ வந்து 13% வந்து ஏறி இருக்கு. 37,000 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து 213 ரூபாயில வந்து இருக்கு. ஸோ நல்ல ஒரு growthல வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. டேட்டால வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. கிளவுட்ல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே ஜியோக்கு வந்து ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. ஸோ ஐபிஓ வரட்டும் அந்த டைம்ல என்ன இதெல்லாம் பார்த்துப்போம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் நெகட்டிவ்ல தான் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 14% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து டிராப் பண்ணிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது 310 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் மேக் பண்ண இந்த ஒரு கம்பெனி வந்து இப்ப 270 கோடி ரூபாய்க்கு தான் ப்ராஃபிட் வந்து மேக் பண்றாங்க. ஸோ கம்மி பண்ணிருக்காங்க. ரெவன்யூ வைஸ் வந்தீங்க அப்படின்னா சூப்பரான growthல வந்து இருக்காங்க. 103% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து growth பண்ணிருக்காங்க. ரெவன்யூ வைஸ்ல 490 கோடி ரூபாயில இருந்து 1013 கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் என்னதான் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனாலுமே ஏன் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஏறல, ஏன் டிராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காஸ்ட் பிரஷர் வந்து இருக்கு. பினான்ஸ் காஸ்டா வந்து அதிகப்படுத்திருக்காங்க. 7 கோடியில இருந்து 298 கோடியா வந்து பினான்ஸ் காஸ்ட் வந்து ஏத்தி இருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பென்சஸ்மே 168 கோடியில இருந்து 700 கோடி ரூபாய்க்கு மேல எக்ஸ்பென்சஸ் வந்து ஏத்தி இருக்காங்க. சோ இதனால இங்க வந்து கம்பெனி ரெவன்யூ மேக் பண்ணாலுமே இங்க வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல அது வந்து ரிப்ளிகேட் வந்து ஆகல. மார்ஜின் வந்து கம்மியா இருக்கு. காஸ்ட் பிரஷர் இருக்கு ரீசனால. இந்த ஓவரால் பினான்சியல் 2026ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது 3.2% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து டிராப்ல இருக்கு. ரெவன்யூ வந்து 72% வந்து ஏறி இருக்கு. என்னதான் ரெவன்யூ இருந்தாலுமே ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து காமிக்க முடியல. இந்த கம்பெனியோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், ஜியோ கிரெடிட்டோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 25,000 கோடி ரூபாய் வந்து இருக்கு. இதை தாண்டி பிளாக் ராக்கோட அந்த ஒரு ஏஎம் வந்து இருக்கு. அது வந்து 15,000 கோடி ரூபாய்க்கு வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனில ஓவரால் பிசினஸ் அப்டேட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து வீக்ல இருக்கு. ரெவன்யூ வந்து சூப்பரா மேக் பண்ணிக்கிறாங்க. இந்த கம்பெனியோட சிஓ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபினான்ஷியல் 2027 நல்ல ஒரு growthல வந்து நாங்க போவோம், சஸ்டைனபிளான growthல வந்து நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0.60 அதாவது 60 பைசா வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்டா வந்து கொடுக்க போறாங்க பர் ஷேருக்கு. ட்ரெண்ட் கம்பெனில இருந்து ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. Q4 அந்த ஒரு பிசினஸ் அப்டேட் வந்து இப்போ வந்துருச்சு ஏற்கனவே. இப்போ அந்த ரிசல்ட்ஸ்க்கான அப்ரூவல் வந்து நடக்க போகுது. அதுக்கான போர்ட் மீட்டிங் வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி அன்னைக்கு வச்சிருக்காங்க. அதுல அந்த Q4 ரிசல்ட்ஸ்க்கான அந்த ஒரு அப்ரூவலும் அதை தாண்டி இந்த கம்பெனி வந்து போனஸ் கொடுக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அந்த டைம்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரம் டிவிடெண்ட், போனஸ், அப்புறம் இங்க வந்து Q4 ரிசல்ட்ஸ் இது எல்லாத்துக்கான அந்த ஒரு போர்ட் மீட்டிங் வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. இந்த கம்பெனியோட Q4 பிசினஸ் அப்டேட் ஏற்கனவே வெளியே வந்துருச்சு. அதுல ரெவன்யூ சூப்பரா வந்து ஏறி இருக்கு. அண்ட் தென் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸுமே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. 4,000 கோடி ரூபாய்க்கு மேல Q4ல வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ணாங்க. அதுமே ஒரு 18 to 19% வந்து அப்ல வந்து இருக்கு. இந்த ஒரு ஃபுல் ஃபினான்ஷியல் 2026லயுமே 20% கிட்ட வந்து ரெவன்யூ வந்து ஏத்தி இருக்காங்க. ஸோ ரெவன்யூ வைஸ்ல சூப்பரான growthல வந்து இருக்காங்க. ப்ராஃபிட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வரணும். இந்த கம்பெனி அந்த ஸ்டோர்ஸ் பொறுத்தவரை 1200 ஸ்டோர்ஸ்க்கு மேல வந்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து அடிஷனலா 22 வெஸ்ட்சைட் ஸ்டோர்ஸும் 109 ஜூடியோ ஸ்டோர்ஸும் ஓபன் பண்ணிருக்காங்க. இதுல 6 ஜூடியோ ஸ்டோர்ஸ் வந்து UAE ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க.
ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு இந்த ஒரு கம்பெனிக்கு. ஸோ போனஸ் அப்டேட் வரட்டும், அந்த டைம்ல பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இன்னும் காஸ்ட்லியா தான் இருக்கு. டிசிஎஸ் கம்பெனி சைட்ல இருந்தே ஒரு அப்டேட் ஒன்று நடந்திருக்கு. இந்த நாசிக் கேஸ் வந்து நடந்துட்டு இருக்குல்ல, இது சம்பந்தமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹெச்ஆர் மேனேஜரா நிடா கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அது எக்ஸாக்டான நேம் தெரியல. NIDA KHAN அப்படின்னு சொல்றதா அவரோட நேமா இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்சன் இருக்காங்க, இவங்க தான் ஹெச்ஆர் மேனேஜரா இருக்காங்க. ஸோ அவங்க மேல நிறைய அலிகேஷன்ஸ் வந்து வைக்கப்பட்டது. பட் ஆனா இங்க டிசிஎஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் ஹெச்ஆரோ இல்ல அப்படின்னா மேனேஜர் இல்ல அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல அவர் வந்து இன்வால்மெண்ட் ஆக மாட்டாரு. அவர் ஜஸ்ட் ப்ராசஸ் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மீடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க ஆர்த்தி சுப்ரமணியம் கீழே இங்க வந்து டெலைட் கம்பெனி, அப்புறம் இங்க வந்து ட்ரைலீகல்ன்ற ஒரு கம்பெனி, இவங்க மூலமா வச்சு இன்டர்னலா என்ன மாதிரியான பிரச்சனை நடக்குது அதை வந்து ஆடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இங்க KK மிஸ்டேக் அண்டர்ல வந்து இது கீழே வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி அவங்களையும் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. எதனா தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டிசி சைட்ல இருந்து அப்டேட்டா இருக்கு. இதை தாண்டி இன்னொரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனில வந்து போஸ்ட் ஆக்ட் கீழே வந்து யாரும் வந்து எந்த ஒரு கேஸ் வந்து கொடுக்கல. அப்புறம் அந்த கம்பெனில எத்திக்ஸ்க்கான அந்த ஒரு எந்த கேஸுமே ஃபைல் பண்ணப்படல. பட் ஆனா இந்த கம்பெனி விமன் எம்ப்ளாயிஸ் வந்து போலீஸ்ல வந்து எஃப்ஐஆர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா இங்க டிசிஎஸ் கம்பெனில இன்டர்னலா எந்த ஒரு விஷயமே வந்து அவங்க வந்து சொல்ல காணோம். ஸோ அது வந்து இருக்கிற அப்டேட்டா வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து நாங்க என்ன மாதிரியான கமிட்மெண்ட் தரோம் அப்படின்னா, இங்க விமன் சேஃப்டிக்கு ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான அந்த ஒரு கமிட்மெண்ட் வந்து நாங்க வந்து தருவோம். அதுக்கான ரூல்ஸ் வந்து நாங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. இங்க டிசிஎஸ்ல வந்து ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி வந்து மெயின்டைன் பண்ணப்படும். அதுக்கான கமிட்மெண்ட் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு நாசிக் ஆஃபீஸை பொறுத்தல ஃபுல் ஆப்ரேஷன் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கு. பட் ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து இருக்காங்க டிசிஎஸ் எம்ப்ளாயிஸ். இப்போ டிசிஎஸ் கம்பெனியோட அந்த ஒரு சேலரி ஹைக் இருக்குல்ல, அதை பத்தின அப்டேட் வந்து வந்திருக்கு. 5,80,000 மக்கள் வந்து இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டிசிஎஸ்ல. இதுல 23,000 எம்ப்ளாயிஸோட ஹெட் கவுண்ட் வந்து டிராப் ஆயிருக்கு. இந்த கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது 12,000 பேர் வந்து ஜாப் கட் பண்ண போறோம்னு சொல்லி. அதை தாண்டி 23,000 பேர் வந்து இங்க எம்ப்ளாயிஸோட ஹெட் கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. இதை தாண்டி இந்த கம்பெனியோட பினான்சியல் 2027 ஹைரிங் பிளான பொறுத்தளவுல 25,000 ஃப்ரெஷர்ஸும் 750 எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் ரோட்ல வந்து எடுக்க போறாங்க. பிக்சடான அந்த ஒரு ஹைரிங் பிளான் வந்து போக போறது கிடையாது. டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைரிங் தான் வந்து பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான அந்த ஒரு டிமாண்ட் இப்படிதான் இருக்கு. ஸோ இவ்வளவு பேர் தான் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலா வந்து AI டேட்டா, அப்புறம் வந்து இங்க AI அண்ட் ML வந்து ட்ரெயின் ஆனவங்க இவங்க வந்து எடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி வந்து அவங்க சேலரி எக்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா, நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு 4.5ல இருந்து 7% வரைக்கும் ஹைக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல டாப் பெர்ஃபார்மர்ஸா இருக்கிறவங்களுக்கு டபுள் டிஜிட்ல ஹைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசிஎஸ் கம்பெனில இது ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ நான் ஆக்சுவலா வந்து மேக் பண்ணலாம்னு நினைச்சதே விப்ரோ கம்பெனி டீடைல் அனலைஸ் பண்ணிட்டு வீடியோ வந்து மேக் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் ஆனா இந்த ஒரு டிசிஎஸ் கம்பெனியோட அந்த ஒரு கேஸ் அப்டேட்டும் அப்புறம் இங்க ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ்ல வந்த ஒரு அப்டேட் நியூஸ்னால இன்னைக்கான நாள் வந்து டெய்லி நியூஸா வந்து மாறிடுச்சு. ஸோ இதுல வந்து விப்ரோ கம்பெனி தான் நம்ம மேஜரா வந்து பேச போறோம். ஸோ அது வந்து நாளைக்கான வீடியோல டீடைலா வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஹைலைட்ஸ் மாதிரி மட்டும் பார்த்துருவோம். டிசிஎஸும் அப்புறம் வந்து இங்க விப்ரோ கம்பெனியோட Q4 ரிசல்ட் வந்து வெளியே வந்துருச்சு. அந்த ரெண்டு ரிசல்ட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிசிஎஸ் வந்து ரொம்ப சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. விப்ரோ கம்பெனி ரொம்ப லேக்ல வந்து இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து பார்ப்போம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், அப்புறம் ரெவன்யூ. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல டிராப்ல வந்து இருக்காங்க விப்ரோ கம்பெனி. 1.8% வந்து டிராப்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 2% டிராப்ல இருக்காங்களே சொல்லலாம். ரெவன்யூ வந்து 8% வந்து ஏறி இருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இதுவே டிசிஎஸ் கம்பெனி பக்கம் வரும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 12% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்காங்க. ரெவன்யூ வந்து 10% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்காங்க. மார்ஜின்ஸை பொறுத்தல 17.3% மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்றாங்க விப்ரோ கம்பெனி. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 0.3% டிராப்ல இருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 0.2% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து டிராப்ல இருக்கு. இதுவே டிசிஎஸோட மார்ஜினை பொறுத்தல 10 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து குவார்டர் ஆன் குவார்டர்ல வந்து அப் பண்ணிருக்காங்க. விப்ரோட ஃபினான்ஷியல் 2027 கைடன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது -2ல இருந்து 0 growth தான் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நெகட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹெவியா வந்து இருக்கு இந்த ஃபினான்ஷியல் 2027. பட் ஆனா இங்க டிசிஎஸோட அந்த ஒரு growth எப்படி இருக்க போகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் 2026 27 வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுலயுமே வந்து டிசிஎஸ் கம்பெனி தான் ஜெயிக்கிறாங்க. டீல்ஸ் வந்து மொமெண்டம் வைஸ்ல வந்து பார்த்தாலுமே லார்ஜ் டீல்ஸ் வந்து ஜெயிப்பாங்கல்ல, அதுல 18% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டிராப் பண்ணிருக்காங்க விப்ரோ கம்பெனி. அப்புறம் இங்க ஓவரால் டீல பொறுத்தல 13% வந்து டிராப் பண்ணிருக்காங்க. இதுவே நம்ம டிசிஎஸ் கம்பெனி பக்கம் போனோம் அப்படின்னா $9 பில்லியன் டீல்ஸ் வந்து ஜெயிச்சு இந்த ஒரு கம்பெனி வந்து இப்போ $12 பில்லியன் வந்து டீல்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அப்பாக தான் போகுது. இது ஏற்கனவே அப்பா ஆகிட்டு தான் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓவரால் அந்த ஒரு மெட்ரிக்ஸை கம்பைன் பண்ணி பார்த்தாலும் கூட டிசிஎஸ் கம்பெனி வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க Q4ல. பட் ஆனா அந்த கம்பெனியுமே ஹிஸ்டாரிக்கலா வந்து பார்க்கும்போது டாலர் டர்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருக்கு. இதை விடவே வந்து பாத்தீங்கன்னா விப்ரோ கம்பெனி டிராப்ல தான் வந்து இருக்கு. பினான்சியல் 2027 கைடன்ஸுமே இங்க வந்து டிராப்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த விப்ரோ கம்பெனி நம்ம இண்டிவிஜுவலா பார்த்தோம் அப்படின்னா 15,000 கோடி ரூபாய்க்கான பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 600 மில்லியன் ஷேர்ஸ் வந்து $250 ஃப்ளோர் பிரைஸ்ல வந்து வாங்க போற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பைபேக் நடந்த ஒரு ரீசன்னாலேயே நேற்று வந்து மார்க்கெட் வந்து இறங்கி இருக்கு. $204 வந்து போயிருக்கு இந்த ஷேர். 2.5% மேல வந்து இறங்கி இருக்கு. ஏன் இந்த ஒரு பைபேக்ல பெருசா வந்து இன்வெஸ்டர்ஸோட அந்த ஒரு பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ரெவன்யூ தான். ரெவன்யூ வந்து பினான்சியல் 2023 பீக்ல வந்து இருந்துச்சு. $11 பில்லியன் மேல ரெவன்யூ வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இந்த ஒரு பினான்சியல் 2026 கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து ஆயிடுச்சு. இந்த ஒரு பினான்சியல் 2026 $10 பில்லியன் சில்லறையில தான் வந்து இங்க ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க. $756 மில்லியன் வந்து ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. பினான்சியல் 2023 பீக்ல இருந்து பினான்சியல் 2026 நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது $756 மில்லியன் வந்து ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. பினான்சியல் 2024 எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னா 3.8%, பினான்சியல் 2027 2.7%,
ஃபினான்ஷியல் 2024 0.3% ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த கம்பெனி டோட்டல் அக்யூசியேஷன்ஸ் அண்ட் பே அவுட்ஸா வந்து பார்க்கும்போது 32,900 கோடி ரூபாய் வந்து இங்க வந்து பே பண்ணிருக்காங்க பே அவுட்டா மட்டும். இதுல வந்து பைபேக்ஸும் வந்து இருக்கு, அப்புறம் டிவிடெண்ட்ஸும் வந்து இருக்கு. இதை தாண்டி $480 மில்லியன் வந்து அக்யூசியேஷன்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு அக்யூசியேஷன்ஸ் பண்ணாங்கல்ல கம்பெனிஸ், பட் அதுல இருந்து எவ்வளவு ரெவன்யூ மேக் பண்றாங்க அப்படின்னா $130 மில்லியன் தான் வந்து மேக் பண்றாங்க. $480 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி $130 மில்லியன் தான் ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க. சோ இது ஒரு நெகட்டிவான இம்பாக்டா இருக்கு. அப்புறம் $100 மில்லியன் ரெவன்யூ தரக்கூடிய ஒரு கிளைண்ட் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க அசென்ச்சர் கம்பெனி கிட்ட. எஸ்டே லவுடர் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து அசென்ச்சர் கம்பெனி கிட்ட லாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து $100 மில்லியன் ரெவன்யூ வந்து மேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இத்தனை நாளா. அந்த ஒரு டீலுமே வந்து போயிருக்கு. சோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து இழக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இங்க வந்து டீல்ஸ் ரேம்ப் அப் ஆகுதும் வந்து டிராப்ல இருக்கு. டீல்ஸ் டு ரெவன்யூ வந்து பார்க்கும்போதுமே டிராப்ல வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவ் இருக்க ரீசன்னால இந்த ஒரு கம்பெனில நிறைய பேர் செல் ரேட்டிங் வந்து வைக்கிறாங்க. இதை பத்தி நாளைக்கு டீடைலா வந்து பார்ப்போம். இப்போ எந்தெந்த கம்பெனி செல் ரேட்டிங் வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான பிரைஸ்ல வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நொமுரா நிறுவனம் வந்து டார்கெட் பிரைஸா 19% இங்க அப்சைட்ல வந்து போகும், $250 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பிரைஸா வந்து இருக்காங்க நொமுரா நிறுவனம். நோவமா நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா $255 வரைக்கும் போகும்னு சொல்லி டார்கெட் பிரைஸ் வந்து வைக்கிறாங்க. பின்னாடி இருக்க ரீசன்ஸ் வந்து இந்த ஒரு Q4 ரிசல்ட்ஸ், அப்புறம் இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இதை வந்து சொல்றாங்க. EPS வந்து அடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆனாலுமே இந்த அளவுக்கான டார்கெட் பிரைஸ் போகும் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி சொல்றாங்க. நெகட்டிவா எந்த கம்பெனி சொல்றாங்க அப்படின்னா, ஜெஃப்ரீஸ் வந்து இங்க இருந்து 14% டிராப் ஆகும், டார்கெட் பிரைஸ் வந்து $180 அப்படின்றத வந்து வச்சிருக்காங்க. மோத்திலால் ஓஸ்வால் கம்பெனி வந்து $215 டார்கெட் பிரைஸ், அதாவது இப்ப இருக்க ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கதா சொல்றாங்க. இவங்களோட மொமெண்டம் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அந்த ஒரு Q4 எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கா, ஃபினான்ஷியல் 2027 நெகட்டிவான அந்த ஒரு கைடன்ஸ் வந்து வச்சிருக்காங்களா. சோ இதனால இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதனால ஷேர் பிரைஸ் இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்லி இந்த கம்பெனிக்கு டார்கெட் பிரைஸ் வந்து இறக்கி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்து நடந்துட்டு இருக்கு விப்ரோ கம்பெனில. இது வந்து வேல்யூஷன் சின்னதா சீப்பா இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஒரு பிசினஸ்மே வந்திருக்கு. இது வந்து டர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் எந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கான வீடியோல வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இருக்கிற அந்த ஒரு கம்பெனிஸோட ஐடி ரிசல்ட்ஸ் எல்லாமே வச்சு கூட டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு விப்ரோ கம்பெனியை கன்சிடர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நாளைக்கான வீடியோ வந்து பாருங்க. அதுல வந்து நம்ம விப்ரோ கம்பெனி டீடைல் அனலைஸ் பண்ணிட்டு என்ன ஆகுதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு, என்ன மாதிரியான அந்த ஒரு கைடன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நாளைக்கு வந்து பார்ப்போம். இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.